தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு புதியதொரு அடித்தளமாக கப்பல் கட்டும் தளம் அமையும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையக்கூடிய 2 கப்பல் கட்டும் தளங்கள் மூலம் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த நிலையில் தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இது ஒரு புதிய அடித்தளம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையக்கூடிய 2 கப்பல் கட்டும் தளங்கள் மூலமாக 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். கப்பற்கலையில் தமிழரின் பெருமிக வரலாற்றை சங்க பாடல்கள் சொல்லும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு புதியதொரு அடித்தளமாக கப்பல் கட்டும் தளமானது அமையும் என்று கூறியிருக்கும் முதலமைச்சர் இதன் மூலமாக 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு புதியதொரு அடித்தளமாக கப்பல் கட்டும் தளம் அமையும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையக்கூடிய 2 கப்பல் கட்டும் தளங்கள் மூலமாக 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கப்பற்கலையில் தமிழரின் பெருமைமிகு வரலாற்றை சங்க பாடல்கள் சொல்லும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு புதியதொரு அடித்தளமாக இந்த கப்பல் கட்டும் தளம் அமையும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.